இஸ்ரேலை ஆதரிக்கும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பொருட்களுக்கு துருக்கி நாடாளுமன்றத்தில் தடை. இஸ்ரேலை ஆதரிக்கும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பொருட்களை புறக்கணிக்குமாறு துருக்கியில் பல்வேறு அமைப்புகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில் துருக்கி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள உணவகங்களில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை ஆதரிக்கும் ஐரோப்பிய நாடுகளின் பொருட்களின் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. என்னென்ன பொருட்கள் என்பதை துருக்கி அரசு வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. எனினும் கோகோ கோலா, நெஸ்லே காஃபி உள்ளிட்ட பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு துருக்கி இஸ்ரேல் இடையேயான வர்த்தகம் 50% சரிந்துள்ளதாக துருக்கி வர்த்தகத்துறை அமைச்சர் ஓமர் போலட் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுடன் தூதரக உறவுகளை மேற்கொண்டு வந்த துருக்கி ஹமாஸை தொடர்ந்து தீவிரமாக ஆதரித்தது. அதன் தாக்குதலை கண்டிக்க முடியாது என கூறியதோடு ஹமாஸ் ஒரு சுதந்திர போராட்ட இயக்கம் என துருக்கி அதிபர் ஏர்டோகான் தெரிவித்தார். இதனால் துருக்கி தூதரை இஸ்ரேல் திரும்ப அனுப்பியது. இதேபோல் இஸ்ரேல் தூதர் துருக்கிக்கு திரும்ப வேண்டாம் என ஏர்டோகான் அரசு உத்தரவிட்டது. இந்த நிலையில் இரு நாடுகளிடையேயான உறவு முற்றிலுமாக சிதைந்துள்ளது.